Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 25 நிமிடங்கள் 9 இலக்குகள் கிட்டத்தட்ட 80 to 90 வரைக்கும் தீவிரவாதிகள் பலியாயிருக்காங்க. இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியா இன்னைக்கு அடிச்ச அடி உலக அரங்கிலேயே பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு அடிவயிற கலக்கி இருக்கு அப்படிங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை பல முறையில் டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்துச்சு. இதற்கு இந்தியா கொடுத்த மொத்தமான ஒரு வலுவான அடியாக இதை பார்க்க முடியுது. இதையடுத்து போர் பதற்றம் இரு நாடுகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பாகிஸ்தான் தொடக்கத்தில் இறங்கி வந்த மாதிரி தெரிந்தாலும் இந்தியர்கள் கிட்டத்தட்ட 15 பேர் பாகிஸ்தானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்திய இராணுவமும் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. மறுபுறம் பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுவதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு புறம் இந்தியா இனிமே தாக்குதல் நடத்தாத பட்சத்தில் எல்லையில் போர் பதற்றத்தை குறைக்க தயார் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பக்கம் சொன்னாலும் மறுபுறம் அந்த நாட்டினுடைய பிரதமர் ராணுவத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இவங்க இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொன்று என்னன்னா, அங்க இறந்தவர்கள், அங்க தீவிரவாதிகள் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டு இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நபர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க இறுதி அஞ்சலிலாம் செலுத்தின வீடியோ படங்கள்லாம் வெளியாயிருக்கு. அதற்கு பாகிஸ்தான் என்ன விளக்கம் சொல்லுது அப்படின்னா, அது இந்தியாவினுடைய கற்பனையான ஒரு இலக்கு, தீவிரவாதிகள் இங்கே இல்லை அப்படிங்கிறத அது ப்ரூவ் பண்ணுறதாக பாகிஸ்தானுடைய கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவிலியன்ஸையும் இவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனால் இது தொடர்பாக ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாகிஸ்தானுடைய வழக்கமான முதலை கண்ணீர் தான். இந்த மாதிரிலாம் ஒரு முதலை கண்ணீர் போட்டால் உலக அரங்கில் அது நாடுகள், மற்ற நாடுகள் செவிசாய்க்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் பாகிஸ்தான் பண்ணுது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உலக நாடுகள் முற்றுமுழுதாக பாகிஸ்தானை திறந்துடுச்சு. அவ்வளவு ஏன், சீனாவே பாகிஸ்தானை கைவிட்டுடுச்சு அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க. இதில் தீவிரவாதம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் தான் ஊற்றுக்கண்ணா இருக்கு அப்படின்னு தான் பல நாடுகளும் பல நேரங்களில் விமர்சித்திருக்காங்க. சமீபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் மேற்கத்திய நாடுகளுக்காக தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஊக்குவிக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் அவங்களே அவங்கள அம்பலப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்தியா கொடுத்த இந்த திடீர் தாக்குதல் பாகிஸ்தானை நிலக்கொலைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல இடங்கள் 9 இடங்கள்ல இந்தியா டார்கெட் பண்ணாலும் மசூத் அசார் அப்படின்னு ஜெய்ஷி முகமது அந்த அமைப்பை சேர்ந்த அதனுடைய தலைவனை தான் குறி வச்சு இது தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இந்தியாவும் அது சொல்லுது. ஆனாலும் அந்த நபர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அவர் குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் பலியாயிருக்காங்க. அதில் அவர் மச்சான், குழந்தைகள், அதுன்னு அவர் கண்ணீர் வடிக்கும் விதமாக பெரிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அதில் பிரதமருக்கு மிரட்டும் துணியிலெல்லாம் அவர் எழுதியிருக்கிறதாக தகவல் சொல்லப்படுது. அந்த மஸ்ரத் அசார் யாரு அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு பலராலும் எழுப்பப்பட்டு வருது. அவரை பற்றிய தேடல் தான் கூகுளில் அதிக அளவில் இருக்கு. மஸ்ரூத் அசாருங்கிறவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற பகல்பூரில் பிறந்தவர் தான். ஒரு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மகனாக பிறந்தவர். படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பத்திரிகையில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு, பத்திரிகையாளராக இருக்கார். அதற்கப்புறம் இவரும் பள்ளி ஆசிரியராகவும் சில ஆண்டுகள் பணியாற்றுறாரு. அப்புறம் தான் அந்த தீவிரவாத அமைப்புகள் கூட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் மூளைச்சலவை செய்கிறது தான் அவருடைய பெரும் பங்காக இருந்திருக்கு. அதற்கடுத்து அவருடைய முழுநேர பணியை இந்தியாவுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, இந்திய மக்களை கொல்றது, கடைசியில் பகல்காம் வரைக்கும் நிற்குது. குறிப்பாக சொல்லணும்னா புல்வாமா தாக்குதல், 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை பலிகொண்ட அந்த தாக்குதலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தாக்குதலாக இருக்கட்டும், அதற்கடுத்து இப்போ நடந்த பகல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், 2008 மும்பை தாக்குதலாக இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்களுக்கு பின்னணியில் இவர் இருந்திருக்காரு அப்படின்னு இந்திய அரசு ஊர்ஜிதமாக நம்புது. அதற்கான ஆதாரங்களும் அரசுகிட்ட இருக்கு. ஸோ இதனுடைய நீட்சியாக தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வர இந்தியாவுக்கு பல காலமாக தலைவலியாக இருக்கிற இவருக்கு எதிரான நகர்வுகள் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட நீட்சி தான் இவர் மீதான நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படின்னு இன்னைக்கு தகவல் வெளியாகிருக்கு. இவர் இப்போ மறைமுகமாக பாகிஸ்தானில் தங்கியிருக்காரு அப்படிங்கிறத இந்தியா அம்பலப்படுத்திடுச்சு. இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய வெளி வேஷம் இனிமே உலக நாடுகளில் செல்லாது
அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐநாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐநா கவுன்சில் அதை சேர்ந்த உறுப்பு நாடுகள், நிரந்தர நாடுகள் எல்லாம் கூட்டி இந்தியா இதை ஏன் அந்த தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுக்குது. இது ஒரு சிறந்த ஒரு டிப்ளமேட்டிக் நகர்வா இருக்கு அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் இன்னமும் அது தரப்பை ரொம்ப பாவப்பட்ட ஒன்றா காட்டிக்கிட்டாலும் இந்தியா இந்த தாக்குதலுக்கான விளக்கத்தை உலக நாடுகளுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு சிறந்த ராஜதந்திர நகர்வு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆயுதங்கள் படி இங்கே வரக்கூடிய ஏவுகணைகள்லாம் தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் கோட்டை விட்டது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் பயன்படுத்துறது அந்த அமெரிக்க ஆயுதங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதற்கு பதிலாக சீனா தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நம்மளால் சைனா பீஸ் அப்படின்னு கிண்டலாக சொல்லப்படுற அதே மெத்தடில் தான் இன்றைக்கி இந்த சம்பவமும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா சீனா ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் தான் ஷைனிங் நல்லா இருக்கும், அதனுடைய திறன்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விமர்சனம். சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுதங்கள்லாம் சரியாக செயல்படுதா இல்லையா, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை கூடமாக தான் பாகிஸ்தானை பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் தான் பாகிஸ்தான் பொறியில சிக்கி இப்போ சின்ன பின்னமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்தியா தாக்குன ஏவுகணைகளை வழிமறித்து தாக்கக்கூடிய HQ-9 சிஸ்டம் அப்படிங்கிறத சீனா கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அதுதான் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால தான் பாகிஸ்தான் இவ்வளோ மோசமான ஒரு தாக்குதலை சந்திச்சிருக்கு அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. அதே நேரம் அவங்க தாக்கியிருந்தாலும், அவங்க அதை வழிமறித்து தாக்கியிருந்தாலும் இந்தியாவினுடைய திட்டமிடல் வேறு வடிவத்தில் இருந்துச்சு, அதை அவங்களால கணிச்சிருக்க முடியாது அப்படின்னும் இந்த பக்கத்தில் சொல்லப்பட்டு வருது. சீனாவை நம்பி போய் இப்படி நட்டாத்தில் இறங்கிட்டாங்க, சீனா பாகிஸ்தானை கை கழுவிடுச்சு அப்படின்னு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக இந்த ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மஸ்ரத் அசார் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. 1999 காலகட்டம் இந்தியாவில் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நேபாளம் காத்மண்டிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய விமானத்தை தீவிரவாதிகள் கடத்திடுறாங்க. கடத்திட்டு பயணிகளை ஆப்கானிஸ்தான் நோக்கி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இது பெரிய அளவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்துது நாட்டுக்கு. இதையடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 முக்கிய தீவிரவாதிகளை வெளியே விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போதைய வாஜ்பாய் அரசு பயணிகளோட நலன், மக்களுடைய நலன்கிற அடிப்படையில் அவங்க உயிரை பணயம் வைக்க விரும்பாத காரணத்தினால விடுதலை செய்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் பின்னாட்களில் ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அதனுடைய தலைவராக இருந்து தற்போது இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு ஆளாகி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்க மஸ்ரத் அசார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கோணத்திலையும் அரசியல் ரீதியான விமர்சனங்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேத்தி ஜார்க்கண்ட் ராஞ்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. அந்த அதிர்வலைகள் பெரிய அளவில் இந்தியா முழுக்க பரவறதுக்குள்ளேயே ராத்திரி 1 மணி அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்றாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கே இந்த தாக்குதல், பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட போகுது அப்படிங்கிற தகவல் உளவுத்துறை மூலமா பிரதமருக்கு எப்பவோ தெரியும். அதனால தான் ஜம்மு காஷ்மீரில் அவர் வர்றதா இருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுச்சு. இதை அடுத்து தான் அவர் சவுதிக்கு போனாருங்கிற வகையில் அவர் கருத்து சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. அப்போ பிரதமருக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிற கேள்விகளையும் பலருக்கும் எழுந்துச்சு. ஆனாலும் மல்லிகார்ஜுன கார்கே மீது எந்த விதமான நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கல. அதை அடுத்து தான் பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதல் நடந்துருச்சு. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கேவின் கருத்துக்கு பாஜகவை சேர்ந்த பாஜகவின் நிர்வாகிகள் பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு மோசமான ஒரு பேச்சு, ஊகத்தோட உச்சம், இது அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறது ஒத்துக்கிட்டோம் தான், நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் தான், அதற்காக இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வகையில் பாஜகவை சேர்ந்தவங்க கருத்து சொல்கிறாங்க. குறிப்பாக உளவுத்துறை எல்லா டைம்லையும் ஜெயிக்கணும், தீவிரவாதிங்க யாராவது ஒரு டைமில் ஜெயிச்சா போதும். குறிப்பாக இப்போ ராஜீவ்காந்தி கொலையாக இருக்கலாம், இந்திரா காந்தி படுகொலையாக இருக்கலாம், இந்த மாதிரி சமயங்கள்லாம் உளவுத்துறை ஃபெயிலியர் ஆனது தானே, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் நடக்கிற ஒன்று தான், ஆனால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மேற்கொண்டு வரோம் அப்படிங்கிற வகையில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. இப்படி இது அரசியல் ரீதியாகவும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் இது குறித்தான பிரதமருக்கு தகவல் தெரியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்போ இதன் மூலமாகவும் பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த தாக்குதல் மூலமாக அப்படியே அடங்கி போயிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த விவகாரங்கள்லாம் பெரிய அளவில் சர்வதேச அளவில் பேசப்பட்ட ஒரு நிலையில் இந்த பக்கம் அமெரிக்கா நிற்குது. அமெரிக்கா இதை ஒரு ஷேம், அவமானகரமானது அப்படின்னு விமர்சித்தாலும் 2 நாடுகளும் விரைவில் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற வகையிலையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.
சொல்றாரு. சீனாவை பொறுத்த வரைக்கும் நடுநிலையா இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு பேக்கில் இருக்காங்க. ஆனாலும் இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் அவங்களுக்கு பாகிஸ்தானை தூக்கி பிடிக்க விரும்பல அப்படிங்கிற வகையிலும் இன்னொரு பக்கம் கருத்து சொல்லப்படுது. இதுல தமிழகத்தை சேர்ந்த 2 முக்கிய அரசியல் தலைவர்கள் நாங்க போறோம், இந்தியாவுக்கு ஆதரவா நாங்க போரிட போறோம், துப்பாக்கி கொடுத்தா போதுங்கிற வகையில் அவங்க பேசின பேச்சும் வைரல் ஆயிட்டு வருது. ஒருத்தர் யார் அப்படின்னா அதிமுகவின் மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ பிரதமர் மோடியோட நடவடிக்கை, அமித்ஷாவோட நடவடிக்கை எல்லாம் பாராட்டிட்டு இது எங்க கட்சி தலைவர் எடப்பாடியார் உத்தரவிட்டால் என் தலைமையில் 1000 பேரை தட்டிட்டு விருந்ததுலேருந்து நான் போயிட்டு நான் துப்பாக்கி ஏந்தி போராட தயாரா இருக்கேன் அப்படிங்கிற வகையில் அவர் சொல்றாரு. இதை பலரும் விமர்சிச்சுட்டு வர நேரத்தில், ஏன்னா அவர் ஏற்கனவே பலூன் உடைப்பார்ப்பா அப்படிங்கிற வகையெல்லாம் பலரும் விமர்சிக்கிறாங்க. இருந்தாலும் இது அவருடைய தேசப்பற்றினுடைய பேச்சாக தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற வகையில தான் பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நான் போய் போரிட தயாரா இருக்கேன் அப்படிங்கிற வகையில் அவரும் தனது கருத்தை சொல்லியிருக்காரு. இப்படி இந்த விஷயம் சர்வதேச அரசியல் இருந்து மாநில அரசியல் வரைக்கும் பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்திட்டு இருக்கு. போர் வந்தா அப்ப தமிழ்நாடு பாதிக்கப்படுமா, சென்னை பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. என்னதான் பாகிஸ்தான்லேருந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி நம்ம சென்னை தமிழ்நாடு இருந்தாலுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது. ஏன்னா இன்னைக்கு தான் சென்னை துறைமுகத்தில் அப்புறம் கல்பாக்கத்திலலாம் போர் ஒத்திகையெல்லாம் நடைபெற்றுச்சு. இதனால மக்களுக்கு இந்த இயல்பாகவே அந்த ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறத சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. ஏற்கனவே விலைவாசி எல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கிற நேரத்தில் இந்த போர் வந்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் மக்களுக்கு இருக்கு. போரை பொறுத்த வரைக்கும் சென்னை தமிழ்நாடுங்கிறது அவ்வளவு எளிதில் வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறதா ராணுவ அதிகாரிகளே சொல்ற தகவலாக இருக்கு. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி வரணும். அவங்க டெல்லியிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து எல்லாம் தாண்டி தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிற வகையில் கருத்து சொல்றாங்க. அதே நேரம் அதை தாண்டி வந்தாலுமே அதெல்லாம் நம்மகிட்ட அதுக்கான ஏவுகணைகள்லாம் இருக்கு, அதை தாக்கி அழிச்சிருவாங்க. இந்திய அரசு அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அரசா ராணுவத்தில் இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. மற்றொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போருக்கான சாத்தியம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே போர் இருக்காது. ஒரு பர்டிகுலர் லிமிட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க, அதன் அடிப்படையில் தான் போர் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள், அப்புறம் மருத்துவமனைகள், கோவில் போன்ற இடங்கள் எல்லாம் போர் நடத்தப்படாது. போர் நடத்துறதுக்கு முன்னாடியே சைரன்லாம் ஒலிக்கும், அதன் மூலமா நம்ம பதுங்கு குழிகளை பதுங்கிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் போர் நடப்பதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்படிங்கிறதா இந்த நிமிடம் வரையும் சொல்லப்படுற ஒரு செய்தியா இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் பரவலா பேசப்படுறது என்ன அப்படின்னா, இங்க உள்ள வந்த ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா முற்றுமுழுதா மறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை இதை ரிப்போர்ட் பண்ணிருந்துச்சு. பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் இந்தியாவினுடைய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கு அப்படின்னு. அதை கண்டம் பண்ணிட்டு சைனா பத்திரிகை மிக கடுமையாக சாடி இருக்கு இந்திய அரசு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே பழைய போட்டோ, பழைய சம்பவம், அது எல்லாமே ராஜஸ்தானில் நடந்த ஒரு விபத்து, இந்த மாதிரி தான் அதை எடுத்து பழைய போட்டோ அவங்க போடுறாங்க, அது நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, கிராஸ் செக் பண்ணிட்டு போடுங்க அப்படின்னு சைனாவுக்கும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு கொட்டு வச்சிருக்கு. இதில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நகர்வுகள் அப்படிங்கிறது போரை நோக்கியதா அல்லது சமாதானத்தை நோக்கியதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.